ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 9ஆம் பாசுரத்தை அனுபவிக்க ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை மடியில வச்சுண்டு மாறி மாறி 2 மார்பகத்தாலும் பாலூட்ட கண்ணனும் ஆனந்தமாக, பெரியாழ்வார் யசோதைன்னு இல்ல, யாரெல்லாம் அந்த தாய்ப்பாசத்தோடு பகவானை வழிபடுகிறார்களோ அவ அத்தனை பேரையும் தன்னுடைய தாயாக கருதி 2 மார்பகங்களில் இருந்தும் மாறி 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 முறை முறையே 2 மார்பகங்களில் இருந்தும் பால் குடித்து கண்ணன் ஆனந்தப்படுத்தி விட்டான். திருப்தி, சந்தோஷம்தான். இப்ப கிருஷ்ணன் சொன்னானா, நான் கொஞ்சம் விளையாட போறேன், என்னை விடுன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இப்போ வயறு நிரம்புறதுக்கு, நெஞ்சம் நிரம்புறதுக்கு நீ குடிச்ச பால் போதும். ஆனால் இப்ப விளையாடணும்னா நீ எவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடுவ, நீ எவ்வளவு பெரிய விஷமக்கார கண்ணன்னு எனக்கு தெரியும். அந்த விளையாட்டுக்கெல்லாம் இப்ப குடிச்ச பால் போராது. அப்புறம் இதெல்லாம் அப்படியே நீ விளையாடின விளையாட்டுலயே மொத்தமாக ஜெரிச்சு போயிடும், வயறு ஒட்டி போயிடும், அதுக்கப்புறம் உடம்புல தெம்பு இருக்காது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் குடி அப்படின்னு இழுத்து பிடிச்சா கிருஷ்ணனை. கிருஷ்ணன் பார்த்தான், பாரு, ஒரு மார்பகத்துல பால் குடிக்க சொன்ன, குடிச்சேன். 2 பக்கமும் குடிக்கணும்னு குடிச்சேன். இப்ப என்னடான்னா விளையாட்டுக்காக மறுபடியும் பூஸ்டர் மாதிரி மீண்டும் ஒரு முறை பால் குடிக்கணுங்கிற, இது என்ன நியாயம்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, பாரு, அடியார்களுக்காக என்ன வேணா செய்வியோ இல்லையோ, இன்னொரு தரம் பால் குடிச்சா என்ன தப்பு, வந்து குடின்னு கூப்பிடுறா. அதான் 9ஆம் பாசுரம். அங்கமல போதகத்தில் அணிக்குள் முத்தம் சிந்தினார் போல் செங்கமல முகம் வெயற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அம்ம விம்ம அங்கமரர்க்கு அமுதளித்த அமரர்கோவே முலையுணாயே. அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினார்போல் செங்கமல முகம் வெயற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அம்ம விம்ம அங்கமரர்க்கு அமுதளித்த அமரர்கோவே முலையுணாயே. கிருஷ்ணா, நீ போய் விளையாடினேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு முத்து முத்தா வேர்க்கும். அந்த முத்து முத்தான வேர்வை என்ன தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு நேரம் நீ பால் குடிச்சியே, அந்த பால் தான் முத்து முத்தான வேர்வையா வெளியில வந்துடும். பால் எல்லாம் வேர்வையா வெளியில வந்துருச்சுன்னா திரும்ப உனக்கு பசிக்குமா இல்லையா? அதனால இன்னும் கொஞ்சம் பால் குடின்னு கூப்பிடுறா. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. அங்கமல, கமலம்னா தாமரை, அங்கமல அழகான தாமரையாம். போது அகத்தில், போதுன்னா மலர், அகத்தில்னா உள்ளேன்னு அர்த்தம். அங்கமல போது அழகான தாமரை பூவின் அகத்தில் உள்ளே அணிகொள் முத்தம், முத்தம்னா முத்துன்னு அர்த்தம், அணினா அழகு, அணிகொள் முத்தம் அழகான முத்துகளை சிந்தினார் போல். சிந்தி வச்சா எப்படி இருக்கும், அப்படியே உங்க மனக்கண்களை திறந்துக்கோங்க. ஒரு அழகான தாமரை பூ, அந்த தாமரை பூவின் உட்புறத்துல அழகான முத்துகள் எல்லாம் சிந்தி இருக்கான். அழகாத்தானே இருக்கும். அங்கமல போதகத்தில் அழகான தாமரைக்குள்ளே அணிகொள் முத்தம் சிந்தினார் போல் அழகான முத்துக்களை எல்லாம் சிந்தி வச்சிருக்கா. இப்ப அதை எதுக்கு சொல்லணும்னா, அப்படித்தான் செங்கமல முகம் வெயற்ப. கிருஷ்ணா, உன்னுடைய திருமுகம் இருக்கே செங்கமல, செம்மையான தாமரை இல்லையே. கிருஷ்ணனுடைய முகம் நீல வண்ணம், கருநீல வண்ணம் ஆச்சேனா. செம்மை அப்படின்னா சிவப்புன்னு ஒரு அர்த்தம், சிறப்புன்னு ஒரு அர்த்தம். இங்க செங்கமலம்னா சிறப்பான தாமரை. அந்த தாமரை வாடி போகும், இது வாடியே போகாது. அதனால செங்கமல சிறப்பான தாமரை போல உன்னுடைய திருமுகம் இருக்கு. அதுல முகம் வியர்ப்ப, அந்த முகம் வியர்த்துதுன்னா அந்த வியர்வை துளிகள்லாம் எப்படி இருக்கும்னா முத்து போல இருக்கான். அப்போ உன்னுடைய திருமுகம் தாமரை போல இருக்கு, அதிலே வியர்வை, அதிலே சிந்தப்பட்ட முத்து போல இருக்கு. ஒரு தாமரையில் முத்து சிந்தி இருப்பது போல் செங்கமல முகம், உன்னுடைய தாமரை போன்ற முகத்துல வியர்ப்ப, வியர்வை துளிகள்லாம் அப்படியே உருவாகும். அப்போ நமக்கெல்லாம் வியர்த்துதுன்னா துர்நாற்றம்னு சொல்லுவோம், வியர்வை உப்பு கரிக்கிறதும் போம். ஆனா சர்வேஸ்வரன் பகவான் திருமேனியில அந்த வியர்வை துளிகள் கூட தாமரையில் சிந்தி இருக்கக்கூடிய முத்துகள் போல் அழகா இருக்கு. ஆனால் அப்படி வேர்த்துருத்துன்னா நீ சாப்பிட்ட பால்லாம் அந்த வேர்வையில வெளியில வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். எனக்கு தாங்குமா, டீஹைட்ரேஷன் ஆயிடும், நீர் சத்தெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதனால கிருஷ்ணா, நீ அடுத்து விளையாடத்தான் போற, தெரிஞ்சு போச்சு. செங்கமல முகம் வியற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே. முற்றத்தூடேனா முற்றத்தின் பக்கம், வீட்டுல ஒரு முற்றம்னு இருக்கும் இல்லையா, திறந்த வெளி,
முற்றத்தூடே, இந்த முற்றம் பக்கம் வந்து தீமை செய்து. அதுவும் நீ விளையாடுறதுன்னா சாதாரண விளையாட்டு இல்ல. இந்த இடத்துல தீமைனா குறும்பு, தீம்புன்னு அர்த்தம். தீமைனா கெட்ட செயல், அதர்மம்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. தீமைனா குழந்தை பண்ற விஷமம், தீம்புன்னு அர்த்தம். நீ பாட்டுக்கு விஷமக்கார கண்ணன் ஏதோ சாதாரணமா உக்காந்தோம், குழந்தைகளுக்குள்ளேயே பல்லாங்குழி விளையாடும், சதுரங்கம் விளையாடும், தாயக்கட்டை விளையாடும், அப்படி ஏதாவது விளையாடினா பரவாயில்ல. இந்த கிருஷ்ணன் எங்கேயாவது இந்த மாதிரி சைலண்டான கேமா விளையாடுறானா? மாட்டான். வயலண்டான கேம் தான் விளையாடுவான். அதைத்தான் சொல்றா, தீமை செய்து. நீ விளையாடுறது எதுவுமே சைலண்டா இருக்க மாட்டேங்கிறது, எல்லாமே வயலண்டா தான் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடிடுற. தீமை செய்து முற்றத்தோடே. நீ விளையாடி 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 நம்ம ஆத்து முற்றத்துலதான் விளையாடுற, வெளியில கூட வெயில் வரைக்கும் போல. ஆத்து முற்றத்துல விளையாடினாலே செங்கமல முகம் வியர்ப்ப, முகமெல்லாம் வேர்த்து போறது. சரி, எல்லா இடத்துலயும் தான் வேர்க்கும், அது பரவாயில்ல. அங்கமெல்லாம் புழுதியாக. எப்பா, மண்ணுல ரோட்ல விளையாடிட்டு வந்தா திருமேனி புழுதி ஆகிறதுனா ஒத்துக்கலாம். ஆனா நீ வீட்டுக்குள்ளேயே விளையாடினாலும் உருண்டு பெரண்டு குதிச்சு தாவி எல்லாம் பண்ணி அங்கம் எல்லாம், திருமேனி அங்கம் முழுக்க, அங்கம் எல்லாம்னா ஒரு பாடி பார்ட் கூட விட்டு போகாமல் எல்லா திருமேனி அவயவங்களும் புழுதியாக, மொத்தமாக புழுதியாக ஆகும்படியாக. அடுத்து, ஒருவேளை அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல புழுதி படாம இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவானா, அலைய. அலைய அப்படின்னா எடுத்து அப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அழக வேண்டா அப்படின்னா பூசிக்காதேன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணிடுவானா, அங்கமெல்லாம் புழுதியாக. புழுதி ஆகனா இவன் விளையாடினா அதுவே புழுதி ஆகும். சப்போஸ் எங்கேயாவது கொஞ்சம் கன்னத்துல மட்டும் புழுதி இல்லாம இருக்கு, கையில மட்டும் புழுதி இல்லாம இருக்குன்னா அலைதல், அதை எடுத்து பூசின்றுவானா. அது என்ன இங்க மட்டும் புழுதி இல்லாம இருக்கிறது, அங்கேயும் புழுதியை பூசிக்கிறேன்னு. இப்படி எல்லாம் அழைய வேண்டா, இப்படி எல்லாம் புழுதியை எடுத்து பூசிக்காதடா. அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா, திருமேனி முழுக்க புழுதியா எடுத்து இப்படி பூசிண்டு வராத கிருஷ்ணா. அம்மான்னா, அம்மா என்றால் தலைவனேன்னு அர்த்தம். தமிழ்ல அம்மான் என்றால் தலைவன் அர்த்தம். அம்மா, என்னுடைய தலைவனே கிருஷ்ணா, பேருக்கு தாண்டா நீ என் குழந்தை, உண்மையில் நீ தலைவன். மேலும் விம்ம, விம்ம என்றால் மணவாள மாமுனிகள் நிரந்தரமாக அர்த்தம் சொல்லியிருக்கார். நிரந்தரமாகனா இதை எங்க பொருத்திக்கிறதுனா, இந்த விம்மங்கிறத இந்த அடிக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்கோ. விம்ம, நிரந்தரமாக அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா, நிரந்தரமாக புழுதி படியும்படியாக பூசிக்காதேங்கிறாலும். அது எப்படி புழுதினா நம்ம திரும்ப அலம்பினோம்னா போயிடுமே, அது என்ன விம்ம, நிரந்தரமாக பூசிக்கொள்ளாதேன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வியாக்கியானத்துல அழகா மணவாள மாமுனிகள் காட்டுறார். ஏதாவது ஒரு பொருள் எடுத்து திரும்ப 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 பூசிகிட்டே வந்தோம்னா, நாம என்னதான் சோப்பு எல்லாம் போட்டு கிளீன் பண்ணாலும் அந்த அச்சுங்கிறது படிஞ்சிடுமா. சிம்பிளா உதாரணம் சொல்றேனே, நெத்திக்கே திருமண் ஸ்ரீசூர்ணம் அணிஞ்சுக்கிறோம் இல்லையா, திருமண் ஸ்ரீசூர்ணம் அணிஞ்சு அணிஞ்சு பழகிட்டான்னா என்னதான் நெத்தியை தேய்ச்சி அலம்பிட்டாலும் கூட அந்த திருமண் ஸ்ரீசூர்ணம் அச்சு மட்டும் அவன் நெத்தியில அப்படியே படிஞ்சிடும். அதுபோல நீ புழுதிய திரும்ப 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 பூசிண்டா விம்ம, அது நிரந்தரமாக படிந்து விடும். அப்ப விம்ம அங்கமெல்லாம், நிரந்தரமாக உன் திருமேனி முழுக்க புழுதியாக அலைய வேண்டாம். மொத்தமா புழுதி எடுத்து இப்படி அப்பிக்காதடா, இப்படி பூசிக்காதடா. அலைதல்னா அப்பி பூசி கொள்ளுதல்னு அர்த்தம். இப்படி எல்லாம் பண்ணாத. அதனால முதல்ல விளையாடுறதுக்கு தெம்பு வேணும் இல்லையா, அதனால ஒழுங்கா வந்து பால் குடி. கிருஷ்ணன் சொன்னா, அதுக்காகலாம் பால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அங்கமரர்க்கு அமுதளித்த அமரர் கோவே. அமரர்னா தேவர்கள், அமரர் கோவே, ஏ தேவர்களின் தலைவனே. துர்வாச முனிவர் சாபத்தால தேவர்கள் ராஜ்யத்தெல்லாம் இழந்து நின்னா, இழந்து நின்ற நிலையில உங்ககிட்ட வந்து எங்கள் ராஜ்யத்தை மீட்டு கொடு, அசுரர்கள்ட்ட தோத்து போயிட்டோம்னா, அவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக திருப்பார்கடலை கடைந்து அவர்களுக்கு அமுதத்தை எடுத்து கொடுத்து அமுதம் சாப்பிட வச்சு லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இழந்த வலிமை, நல்ல ஆரோக்கியம், வீரம் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்து அவர்கள் வெல்லும்படியாக செய்தாயல்லவா. அங்கு, அங்குன்னா திருப்பார்கடலிலே அமரர்க்கு, தேவர்களுக்கு அமுதளித்த, பெருமாள் பாவம் கஷ்டப்பட்டு கடைஞ்சாராம். தேவர்களும் அசுரர்களும் ஆரம்பத்துல கடைஞ்சா, அப்பெல்லாம் அமுதம் அல்ல. நீங்க நகருங்கோ, நானே கடையிறேன், வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை நானே கடையிறேன் கடைஞ்சு. அங்கு அமரருக்கு, அந்த திருப்பார்கடல்ல தேவர்களுக்கு அமுது அளித்த, அமுதமாகிய தேவாமிர்தத்தை, பார்க்கடல்லேந்து வந்த அமுதத்தை துர்வாசர் சாபத்தால் அவர்கள் கஷ்டப்பட்ட அந்த காலத்திலே அளித்த, அவர்களுக்கு வழங்கிய அமரர் கோவே. தேவர்களுக்கு தலைவனாயிட்டேன்னு சொன்னா அவர்கள் கேட்டாங்கிறதுக்காக அமுதத்தெல்லாம் கடைஞ்சு கொடுத்த இல்லையா. அப்ப நீ அவர்களுக்கு அமரர் கோன்னா எனக்கு அம்மா, அம்மான்னு கூட்டாளே, அம்மானாலும் தலைவன், எனக்கும் நீ தலைவன் தானே. அப்ப நான் சொல்றேன், முலை உணாயே, நீ இப்ப பால் குடிக்கணும். அவ பேச்ச கேட்டு அமுதம் கிடைச்சு கொடுக்குறேன்னா
என் பேச்ச கட்டி இந்த பால் அமுதத்தை குடிக்கணும் இல்லையா? இன்னொரு ரசம் இருக்கு. அன்னைக்கு நீ பார்க்கடல் கடைஞ்சியே, உன் கை எவ்வளவு வலிச்சிருக்கும், எவ்வளவு களைச்சு போயிருக்கும், எவ்வளவு வேர்த்து இருக்கும். அதுக்கும் சேர்த்து நான் இப்ப பால் ஊட்டணும். இப்ப நீ அடுத்து விளையாடுற போறதுக்கு பால் ஊட்டுறேங்கிறது அப்புறம். அந்த பார்க்கடல் கடைஞ்சப்போ உனக்கு எவ்வளவு களைச்சு போயிருக்கும். யாராவது வந்து பெருமாள்கிட்ட பால் சாப்பிடுறியா, பழச்சாறு சாப்பிடுறியா, யாராவது ஏதாவது கேட்டாளா? ஒருத்தரும் ஒண்ணுமே உன்னை கண்டுக்கல, பரவாயில்ல விடு. அப்போது நீ அந்த பார்க்கடல் கடைந்த களைப்பு தீர இப்போது உனக்கு பார்க்கடலையே அமுதமாக ஊட்டுகிறேன், என் தாய்ப்பார்க்கடலையே உனக்கு அமுதமாக ஊட்டுகிறேன், இத சாப்பிடுறா. முலையுணாயே, தேவர்களின் தலைவனாக அவ சொன்னதெல்லாம் நீ செஞ்சுட்ட, என் தலைவனாக கொஞ்சம் நான் சொல்றதை செய். ஏன்னா இந்த தலைவன் எப்படின்னா தொண்டர்கள் சொன்னதெல்லாம் செய்வானாம். அங்க அமரர்க்கு அமுதளித்த அமரர் கோவே, அமரர்க்கு நீதான் கோ தலைவன், ஆனா அவளுக்காக இறங்கி கடைந்து அமுதம் எடுத்து கொடுத்தாய். எனக்கும் நீ தலைவன், எனக்காக மடியில உட்கார்ந்து பால் குடி என்று அழைப்பதுதான் 9வது பாசுரம். அங்கமல போதகத்தில் அணிக்குள் முத்தம் சிந்தினார் போல் செங்கமல முகம் வயற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அம்ம விம்ம அங்கமரர்க்கு அமுதளித்த அமரர்கோவே முலையுணாயே. அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினார்போல் செங்கமல முகம் வயற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா அம்ம விம்ம அங்கமரர்க்கு அமுதளித்த அமரர்கோவே முலையுணாயே. அழகான தாமரை பூவிலே அழகான முத்துகள் சிந்தி இருப்பது போல் உன் தாமரை முகத்திலே அழகாக வியர்வை துளிகள் உருவாகும்படி நீ பாட்டுக்கு விஷமம் பண்ணி இந்த முற்றத்தில் போய் விளையாட போகாதே. உன் திருமேனி எல்லாம் நிரந்தரமாக புழுதியாகும்படி புழுதியை பூசிக்கொள்ளாதே. என் தலைவா, தேவர்களின் தலைவனாக அவர்களுக்கு அமுதம் தந்தவனே, என் தலைவனான நீ என்னிடம் பால் அருந்த வேண்டும் என்பது பாசுரத்தினுடைய பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். As if pearls were scattered on a beautiful lotus with drops of sweat shining in your beautiful lotus-like face, O Krishna, don't do mischief within our house. Don't apply dust and marsh on your handsome body. O Krishna, come towards me, drink mother's milk. Just like you obeyed the words of your servants, Devas, and churned the milky ocean to grant them nectar, please obey the words of your servant, myself, and drink your mother's milk என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். பெரியாழ்வார் யசோதைக்கு இன்னும் திருப்தி வரல, இன்னும் கொஞ்சம் பால் ஊட்டணும், என்ன சொல்லி ஊட்டினா அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினார் போல் செங்கமல மூகம் வியற்ப தீமை செய்து முற்றத்தூடே அங்கமல போதகத்தில் அணிகொள் முத்தம் சிந்தினார் போல் செங்கமல முகம் வியற்ப தீமை செய்து இம்முற்றத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அழைய விட அம்மவிம்ம அங்கமரர்க்க முதளித்த அமரர் கோவே முலையுணாயே. அங்கமெல்லாம் புழுதியாக அழைய விட அம்மவிம்ம அங்கமரர்க்க முதளித்து அமரர் கோவே முலையுணாயே.